ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 5ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் பகவான் ரிஷபதேவருடைய போதனைகள். அதில் இன்னைக்கு நம்ம படித்த ஸ்லோகம் 33வது பதம். Because Lord Rishabhadeva was remained in that condition, the public did not disturb him, but no bad aroma emanated from his stool and urine. Quite the contrary, his stool and urine were so aromatic that they filled 8 miles of the countryside with a pleasant fragrance. So, பகவானுடைய சரீரம் பௌதிகமானதல்ல. கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா. ஈஸ்வர பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா. அநாதி ஆதி கோவிந்தா சர்வ காரண காரணம். பகவானுடைய சரீரம் சச்சித் ஆனந்தம், நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு சொன்னா பிரபுபாதர் என்ன சொல்றாரு? கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னா ஆமா, கடவுளுக்கு உருவம் இல்லை. அப்படியே ஆச்சரியமா இருக்கு, என்னன்னா பிரபுபாதர் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றாரு. கடவுளுக்கு உருவம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பிரபுபாதர் என்ன சொல்றாரு? நம்மள மாதிரி உருவம் இல்லைன்னு அர்த்தம். கடவுளுக்கு உருவம் இல்லைன்னா நம்மள மாதிரி உருவம் இல்லை வருது. நம்ம ரூபம் இருக்கு இல்லையா, நம்முடைய உடம்பு அசத் அச்சித் நிரானந்தா. இந்த சரீரம் இருக்கு இல்லையா, திஸ் அசத், இது உண்மை இல்லை. என்னைக்கா ஒரு நாள் இந்த நம்ம சரீரத்தை விட்டுதான் ஆகணும். இது அசத், இது உண்மை இல்லை. அச்சித்து, இது நித்தியமானதும் இல்லை. சித்துனா நித்தியமானது, அறிவு நிறைந்தது. சத்னா நித்தியமானது, சித்னா அறிவு நிறைந்தது. ஆனா சரீரம் அவித்யாஜால்னு சொல்றாரு பக்தி வினோத் தாக்கூர். சரீரா அவித்யாஜால். நம்ம சரீரம் அறியாமின் மொத்த வடிவம். நம்முடைய சரீரம் அறியாவின் மொத்த வடிவம். அதான் நம்முடைய சரீரம் அச்சித்து. சத்து சித்து ஆனந்த், சத் சித் ஆனந்தா. சத் அப்படின்னா நித்தியமானது, சித் என்றால் அறிவு நிறைந்தது, ஆனந்தம்னா ஆனந்தமானது. இது கிருஷ்ணருடைய சரீரம் அல்லது ஆன்மீக லோகம். ஆன்மீக லோகத்தில் எல்லாமே சத் சித் ஆனந்தம் தான். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுனாலே, ஆன்மீக உலகனாலே நித்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆனந்தமானது. அதோடைய அப்படியே தலைகீழான பிரிப்பு அந்த ஜட உலகம். இந்த ஜட உலகம் அசத் அச்சித் நிரானந்தா. இந்த ஜட உலகம் நிரந்தரம் இல்லை. ஆனா மாயாவாதி என்ன நினைக்கிறாங்க? இந்த ஜட உலகம் பொய்ன்னு நினைக்கிறாங்க. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. இந்த பிரம்மன் தான் உண்மை, பிரம்மன் தான் சத்தியம், இந்த உலகம் பொய். பட் வைஷ்ணவ ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க? இந்த உலகம் பொய் இல்லை, எப்படி பொய்யா இருக்க முடியும்? எப்படி இந்த உலகம் பொய் இல்லைன்னு சொல்றாங்க? எப்படி இந்த உலகம் பொய்யா இருக்க முடியும்? பிகாஸ் காரணம், இந்த உலகம் கிருஷ்ணர்ந்து பிரிந்த ஒரு சக்தி, கிருஷ்ணாவுடைய மெட்டீரியல் எனர்ஜி. பூமிராப்போ அனலோவாயு கம்மனோர் புத்தி ரேவச்ச அகங்காரம் இதீயம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இவை அனைத்தும் என்னிடமிருந்து பிரிந்த சக்தின்னு கிருஷ்ணா சொல்றாரு. அப்ப எப்படி இது பொய்யா இருக்க முடியும்? இங்க காணக்கூடியது பொய் இல்லை, பட் டெம்பரவரி, தற்காலிகமானது. தற்காலிகமான வார்த்தைக்கும் பொய்ங்கிற வார்த்தைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். தற்காலிகம்னா டெம்பரவரி, பொய்னா ஃபால்ஸ். ஸோ மாயாவாதி என்ன நினைக்கிறாங்க? இந்த உலகம் பொய்ன்னு நினைக்கிறாங்க. இந்த உலகம் பொய், இங்க காணக்கூடியதெல்லாம் பொய், அந்த பிரம்மந்தா சத்தியம். ஸோ மாயாவாதியோட பிரச்சனை என்னது? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. அந்த உலகம்தான், அந்த பிரம்மந்தா சத்தியம், இந்த உலகம் பொய். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த உடல் எல்லாம் பிரம்மம். அப்ப என்ன சொல்றாங்க மாயாவாதிங்க? நான் இந்த உடல் எல்லாம் பிரம்மம், நான் இந்த உடலை விட்டுட்டேன்னா இந்த பிரம்மம் அந்த பிரம்மம் ஒன்னாயிரும், அதுக்கப்புறம் வேற பிரம்மமே கிடையாது. சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லா பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லா பிரம்மத்துல போயிடுச்சு. அப்ப நான் இதை உணர்ந்துட்டேன்னா நானும் கடவுள் ஒன்னாயிடுவேன், அதுக்கப்புறம் நான் வேற, கடவுள் வேற இல்லை. இதுதான் மாயாவாதியோட பிரச்சனை. ஸோ மாயாவாதிகளுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, மாயாவாதியோட கூற்று எல்லா பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லா பிரம்மத்துக்குள்ள போயிடுது, அதுக்கப்புறம் நான் வேற, இந்த பிரம்ம வேற இல்லை, நானே கடவுள். ஆனா வைஷ்ணவாச்சாரியர் என்ன சொல்றாங்க? கிடையாது, என்னைக்குமே ரெண்டு வித்தியாசம் இருந்துட்டே தான் இருக்கும். என்னைக்குமே இது இருக்கு.
நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்மம் நேமே ஜனாதிபா நான் சைவ ந பவிஷ்யாம சர்வே வயவத பரம். கிருஷ்ணா சொல்றார் பகவத்கீதையில, அர்ஜுனா நீயோ நானோ இங்க இருக்கிற மன்னர்களோ நம்ம யாரும் இல்லாம இருந்த காலம் இல்லை. அப்ப முன்னே இருந்திருக்கிறோம், இப்ப இருக்க போறோம், இனி ஃபியூச்சர்ல இருக்க போறோம். அப்ப 3 காலம் 3 நபர்கள், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன், பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். 3 காலத்திலையும் ஜீவாத்மா பரமாத்மா இருக்கு, 3 நபர்களும் இருக்காங்க. நானும் கிருஷ்ணர் சொல்ற நானும் இருக்கேன், நீயும் இருக்க, இங்க இருக்கிற மன்னர்கள்லாம் இருக்காங்க. அப்போ ஒன்னா இருக்கிற பேச்சுக்கு இடம் இல்லை, எல்லாம் ஒன்னாச்சுங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. அதனால ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, என்னைக்குமே ஜீவாத்மா ஜீவாத்மா தான், பரமாத்மா பரமாத்மா தான். நம்ம அணு ஆத்மா, கிருஷ்ணர் பரமாத்மா. நம்ம பிரம்மம், கிருஷ்ணா பரபிரம்மம். அதனாலதான் அர்ஜுனன் சொன்னார் கிருஷ்ணரை பார்த்து, பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபு. கிருஷ்ணா நீங்க தான் இந்த பரபிரம்மம், உங்களை விட உயர்ந்த உண்மை இல்லை, நீங்க தான் பரம சத்தியம், நீங்க தான் உன்னதமான வசிப்பிடம், நீங்க தான் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர். பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவ புருஷா, நீங்க தான் புருஷோத்தமா. கிருஷ்ணா ஒரு புருஷா, ஒரு நபர். கடவுள் கண்ணோ காதோ மூக்கோ இல்லாதவர் இல்லை, அவர் உருவம் இல்லாதவர் அல்ல. அவர் உருவம் இல்லைன்னா பிரபுபா சொன்ன மாதிரி என்ன அர்த்தம், நம்மள மாதிரி உருவம் இல்லைன்னு அர்த்தம். அவரு அவர் புருஷோத்தமா, சாஸ்வதம் நிலையானவர், திவ்யம் திவ்யமானவர், ஆதி தேவம் தேவாதி தேவன், அஜம் பிறப்பற்றவர், விபும் எல்லையற்றவர். ரைட். அப்போ சச்சிதானந்த விக்கிரகா, பகவானுடைய ரூபம் நித்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆன்மீகமானது. நான் எடுத்துட்டு இருக்கிற ரூபம் அச்சத் அச்சித்து நிரானந்தா. என்னுடைய உருவம் நித்தியம் அல்ல, அழியக்கூடியது. என்னுடைய உடல் அறியாமையின் மொத்த வடிவம், சரீரா வித்யஜால் ஜடேந்திரிகா தகேகால். அதுக்கப்புறம் இந்த புலன்களால் எனக்கு எப்பவுமே இன்பம் கிடையாது, துன்பம் தான். நிரானந்தா, ஆனந்தமே இல்லை. ஆனா ஆனந்தம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். நம்ம என்ன, நம்முடைய பிரச்சனை என்னன்னா, இந்த ஜட உலகத்துல இன்பமே கிடையாது, ஆனா இன்பம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். அதுதான் மாயை. எப்படின்னா, இந்த எப்படி உணர்த்துறது? ஏன் உங்களால சந்தோஷத்தை தக்க வச்சுக்க முடியல? சந்தோஷம்னு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுமே. ஏன் ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் துக்கம்? ஏன் உங்களை திட்டினா வருத்தமாகுது, புகழ்ந்தா சந்தோஷமா இருக்கு? ஒரு நாள் இன்பம், இன்னொரு நாள் துன்பம். ஒரு நாள் லாபம், இன்னொரு நாள் நஷ்டம். ஒரு நாள் மானம், இன்னொரு நாள் அவமானம். மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம். ரட்டிப்பு தன்மையால் நிறைந்தது இந்த உலகம். இந்த ஜட உலகம் ரட்டிப்பு தன்மையால் நிறைந்தது. பாருங்க, ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படுவாங்க. ஒண்ணு உடலால பாதிக்கப்படுவாங்க, இல்ல மனதால பாதிக்கப்படுவாங்க, இல்ல இயற்கையினால பாதிக்கப்படுவாங்க. ஆனா என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் சந்தோஷமா இருக்கேன். அதுதான் அறியாமை. ஆப்ரஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. சுகதேவ் கோஸ்வாமி, பரிச்சித் மகாராஜ் கேட்கிறார் சுகதேவ் கோஸ்வாமிகிட்ட, ஏன் மக்கள் கிருஷ்ணரை பத்தி கேட்க ஆர்வம் காமிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் கிருஷ்ணரை பத்தி கேட்க எவ்வளவு நல்லா இருக்கு, பகவானுடைய லீலைகள், அவரது செயல்கள், அவரது பிறப்பு, பகவானை பத்தி கேட்க எவ்வளவு நல்லா இருக்கு, ஏன் மக்கள் ஆர்வம் காமிக்க மாட்டேங்கிறாங்க? சுகதேவ் கோஸ்வாமி சொல்றாரு, சௌத்தம் நிந்தியாந்தி ராஜேந்திரா நினாம் சந்தி சகசரசு. ராஜாக்கள் இந்திரன் போல இருக்கார் பரீட்சித், ராஜேந்திரா. நினாம் சந்தி சகசரசு, நிறைய 1000 விஷயம் இருக்கு, சினிமா, அரசியல் எல்லாம் பேசுறாங்க. ஏன் கிருஷ்ணரை பத்தி பேசல? ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம், நான் யாருன்னே மறந்துட்டேன். ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம், நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறத மறந்து கிரகேஷு கிரகமேதினா, வீட்டுல விலங்கு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. கிரகமே இது, நான் தான் இந்த வீடு, இது என்னுடைய இது, அது அறியாம. அப்போ இந்த பௌதிகத்துல ஏதாவது சின்ன வசதி கிடைச்சிருச்சுன்னா அதை பெரிய வரப்பிரசாதமா நினைக்கிறாங்க. ஒரு அரசாங்க உத்தியோகமோ இல்ல ஒரு பதவியோ பேரோ புகழோ கிடைச்சா, ஓ ஐ எம் சோ ஃபார்ச்சுனேட், அதை அவனால தக்க வச்சுக்க முடியாது. அதனாலதான் இந்த ஜட உலகம் கிருஷ்ணா சொல்ற துக்க ஆலயம் அசாஸ்வதம். துக்க ஆலயம் அசாஸ்வதம். இந்த ஜட உலகம் துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாதது. ஆனா நான் என்ன நினைச்சுக்கிறேன், இந்த ஜட உலகம் எனக்கு சந்தோஷம் கொடுக்குது.
இதை எப்படியாவது நிரந்தரமாக்குவேன். அதான் பிரபுபாத் சொல்லுவார், எவ்ரி ஜீவா இஸ் லார்ட் இட் ஓவர் த மெட்டீரியல் நேச்சர். ஒரு ஜீவாத்மாவும் இந்த ஜட உலகத்தை அடக்கி ஆள முயற்சி பண்றான். எவ்ரி ஜீவா இஸ் வாண்டட் டு என்ஜாய் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். புலன்பம் அனுபவிக்கிறதுனால திருப்தி அடையும் நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த புலன்பம் தான் திருப்தின்னு நினைக்கிறதா முட்டாள்தனம். ஏன்னா இந்த புலன்களால இன்பம் இல்ல துன்பமேன்னு சொல்றாரு கிருஷ்ணா. ஏய் சம்பர்ஷஜா போகா துக்கயோனேவை ஆத்தியந்தவந்து கௌந்தேயா நதேஷு ரமதே புதா. புத்திசாலிகள் புலன்பத்துக்கு பின்னாடி போக மாட்டாங்க. ஏன்னா அது துக்கத்துலதான் முடியும். துக்கயோனேவை. அதனால இந்த ஜட உலகத்துல நான் கஷ்டப்படுறேன்னு தெரியாம இருக்காங்க பார்த்தல, அதுதான் அறியாமை. ஒரு நாள் பிரபுபாத் கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப சொல்றாரு பிரபுபாதா, இந்த மாதிரி நீங்க புலன்ப வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அடுத்த பிரிவில் நாயா போவீங்க. இந்த மாதிரி புலன்ப வாழ்க்கையில இந்த மனுஷ வாழ்க்கையை வீணாக்கி மனித வாழ்க்கையை கடவுளை உணர்றதுக்காக கிருஷ்ணரை உணர்றதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலன்னு சொன்னா நம்ம விலங்கு மாதிரி வாழ்ந்தோம்னா நெக்ஸ்ட் லைஃப் நம்ம நாயோடைய வாழ்க்கைக்கு போகணும். அப்புறம் பிரபுபாத் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார், சாமிஜி வாட் இஸ் த ப்ராப்ளம்? நான் இப்ப மனுஷ வாழ்க்கையில இருக்கேன், நான் இறந்து போன நாயா போன எனக்கு என்ன, நான் தான் மறந்துடுவேன்ல. அப்ப நாயோட வாழ்க்கையில் போன போயிட்டு போறேன், இப்ப நான் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கிறேன். நான் இப்ப இருக்கிற வரைக்கும் எனக்கு இப்ப மனுஷ வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன், அனுபவிச்சுக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் லைஃப்ல அடுத்த பீரியட் இந்த நாயா போன என்ன, எனக்கு என்ன ப்ராப்ளம்? திஸ் இஸ் கால்ட் இக்னோரன்ஸ் ப்ராப்பர். இதுதான் அறியாமை. இதுதான் அறியாமை. அவன் என்ன நினைச்சுக்கிறான், இந்த உடலை விட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த உடலை விட்டா எல்லாம் முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறாங்க. நோ, கிடையாது. நான் உடலை விடுறேன்னா நான் ஸ்தூல சரீரத்தை தான் விடுறேன். எனக்கு சூட்சம சரீரம் இருக்கு. அந்த சூட்சம சரீரம் தான் என்ன ஒரு உடல் இன்னொரு உடலுக்கு எடுத்துட்டு போகுது. வாசாம் நான் யதாவிகாய நவானி கிருஷ்ணாதி நரோபராணி. ஜெய ஸ்ரீ ராதா கிருஷ்ண கன்னியாக்கி ஜெய ஸ்ரீ கோபால். எப்படி காற்று வாசனையை சுமந்து செல்வது மாதிரி இந்த ஜீவாத்மா தன் எண்ணங்கள் எடுத்துட்டு ஒரு உடல் இன்னொரு உடலுக்கு போகுது. இப்படி கால வரை இல்லாம நம்ம நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே பல சரீரம் மாறிக்கிட்டே இருக்கும். ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே, எண்ணற்ற பிரம்மாண்டங்களை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். காரணம் இந்த புலன்பம் தான். இந்த புலன்பத்து மேல உள்ள பற்றுதலால புலன்களை திருப்திப்படுத்தணும். எல்லா ஜீவனுடைய வாழ்க்கையிலும் புலன்பம் இருக்கு, எல்லா ஜீவனும். சரி பாருங்க, நீங்க நம்ம பார்க்கலாம், இந்த மீன் எப்படி பிடிப்பாங்க? மீன் எப்படி பிடிப்பாங்க? மீன் பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறாங்க? முதல்ல வலையை போட்டுருவாங்க. வலையை போட்டு அதுல கொஞ்சம் தானியத்தை தூவுவாங்க. இந்த மீன் என்ன பண்ணுவோம், தானியம் சாப்பிட வரும், டப்புன்னு பிடிச்சிடுவாங்க. அப்ப மீன் நாக்குக்கு அடிமையா இருக்கு. ஓ எனக்கு உணவு கிடைக்கும், அப்ப என்னாச்சு, மீனை பிடிச்சிடுவாங்க. மான் எப்படி பிடிப்பாங்க? மான் பிடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? அது இசைக்கு மயங்கும். அப்படியே அழகா வாசிச்சா அந்த இசை கேட்டு மான் வரும், மானை பிடிச்சிருவாங்க. அப்ப அது செவிப்புலனுக்கு அடிமை. மீன் நாக்குக்கு அடிமை, மான் செவிப்புலனுக்கு அடிமை. யானை எப்படி பிடிப்பாங்க? ஆண் யானை பிடிக்கணும்னா ஒரு பெரிய குழியை வெட்டி வச்சு பெண் யானை முன்னாடி போகும்போது ஆண் யானை பின்னாடி வரும். அப்போ ஒரு குழியை வெட்டி வச்சிருப்பாங்க, அதுல விழுந்துரும். இப்படி ஆண் யானை, அந்த யானை பிடிக்கிறது புலன்களுக்கு அடிமை. ஆனா மனிதன் பாருங்க, எல்லா புலன்களுக்கு அடிமையா இருக்கும். மனிதர்கள் எல்லா புலன்களுக்கு அடிமை. காது, கண்ணு, மூக்கு, எல்லா புலன்களுக்கு அடிமை. அதனால இந்த புலன்களுக்கு நான் அடிமையா இருக்கேன்னு புரியாம இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் அறியாமை. அதுதான் அறியாமை. நான் இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கணும் பாத்தீங்களா, அதுதான் மாயை, அதுதான் அறியாமை. இந்த உடலால பெறக்கூடிய இன்பம் தான் உயர்ந்தது நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் அறியாமை. அதுதான் கிருஷ்ணா சொல்றாரு, உயர்ந்த சுவையை கொடுக்கும் போதுதான் ஜீவனுக்கு இதுல இருந்து வெளியில வர முடியும். பரம் திருஷ்டி விஷயாவினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசோவயம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அப்போ ஜீவாத்மாவுக்கு எது இன்பம்னு தெரியல, ஜீவாத்மாவுக்கு நமக்கு எது இன்பம் தெரியல. பிரபுபாதர் ஒரே ஒரு புக் எழுதியிருக்காரு, சின்ன புக்கு, 10 பக்கம் தான் இருக்கும். கிருஷ்ணா இஸ் த ரிசர்வாயர் ஆஃப் ப்ளஷர். கிருஷ்ணர் தான் இன்பத்தின் இருப்பிடம். கிருஷ்ணர் தான் இன்பத்தின் இருப்பிடம். அப்ப இன்பத்தின் இருப்பிடத்தை விட்டுட்டு எங்கெல்லாமோ தேடிட்டு இருக்கோம். அதுலதான் சாட்டிஸ்பேக்ஷன், திருப்தி வர்றதில்லை. இன்பத்தின் இருப்பிடத்தை விட்டுட்டோம். இப்ப இது எப்படி சொல்லலாம்னா, கையில நெய்யை வச்சுட்டு வெண்ணெய் கலைஞ்சிக்காது, கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலைஞ்சிக்காதுயா. கையில வெண்ணெய் இருக்கு, நானே நெய் பண்ணிடலாம், அதை மறந்து போய் எங்கடா நெய் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி கிருஷ்ணா இன்பத்தின் இருப்பிடம்.
கிருஷ்ணரை விட்டுட்டு மக்கள் இன்பத்தை தேடுறாங்க. சினிமாவுக்கு போனா கிடைக்குமா, பெண்கள்கிட்ட போனா கிடைக்குமா, ஆண்கள்கிட்ட போனா கிடைக்குமா, இங்க போனா கிடைக்குமா, அங்க போனா எங்கேயுமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது நிரந்தரமா இருக்காது, நிரந்தரமா இருக்காது. ஏன் மக்களுக்கு அதிருப்தி வருது பாருங்க. சிலர் வந்து செல்வந்தர் ஆகிட்டா நான் இன்பம் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் ஒரு பெரிய செல்வந்தனா இருந்தா இன்பம் அனுபவிக்கலாம். ஆனா உண்மையாலுமே சந்தோஷமா இருக்காங்களா? கிடையாது. இங்கிருந்து நான் அமெரிக்கால போனா நான் நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல சந்தோஷமா இருக்கலாம். அங்க போய் உள்ள பிரச்சனை தான் அங்க போனா தெரியும். அங்க அவங்க என்ன கஷ்டம் இருக்கு. அங்க குளிரால தோல்ல, அங்க வந்து சோ மெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சோ மெனி திங்ஸ். அப்ப அங்க போனதுக்கு பேசாம நான் இந்தியாவில இருந்துக்கலாம்னு. இந்தியாவில் இருக்கிறவங்க அமெரிக்கா போனா நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க, அமெரிக்கால இருக்கிற இந்தியாவில வந்தா நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஏழையா இருக்கிறவங்க பணக்காரனா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, பணக்காரனா ஏண்டா இந்த வசதியான குடும்பத்துல பிறந்தோம்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த ஜட உலகத்துல வந்து நிம்மதிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. நிம்மதி உண்டு, இன்பம் உண்டு, எப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட வந்தாதான். கிருஷ்ணா தான் சொல்றாரு, யார் ஒருத்தரு என்னை முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிறாங்களோ எல்லா யாகத்தையும் தவத்தையும் அனுபவிப்பாளர் கிருஷ்ணர் தான், எல்லாருடைய உற்ற நண்பரும் கிருஷ்ணர் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நிம்மதியா இருப்பாங்க. மோக்தாரம் யக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்மாமாம் சாந்தி பிரிச்சது. கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏத்துட்டு அவருக்கு சேவை பண்ணா அந்த பக்தன் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சந்தோஷமா இருக்காரு, பிரச்சனையே இருக்காது, கவலையே இருக்காது. அது ரொம்ப ஏழையான குடும்பத்துல பிறந்தாலும் சரி, வசதி எந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும். அதனால கிருஷ்ணரை சரணாகதி பண்ணாத வரைக்கும் ஜீவாத்மனுடைய வாழ்க்கைக்கு கேரண்டியே கிடையாது, அவனுக்கு சந்தோஷத்துக்கு கேரண்டி கிடையாது. அப்ப ஏன் பக்தர்கள் கஷ்டப்படுறாங்க? பக்தர்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை தற்காலிகமானதுதான். சில நேரம் பக்தர்கள் உடலால துன்பப்படலாம், மனதால கஷ்டப்படலாம், சோ மெனி திங்ஸ் நடக்கலாம். ஒரு பக்தருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கலாம். ஆனா அவருக்கு தெரியும் இது வந்து தற்காலிகமானது, இது உடலால வரக்கூடியது, இது தற்காலிகமானது. நான் வந்து இந்த ஜட உடல் எடுத்துருக்கவே கூடாது. நான் என்ன பண்ணிருக்கூடாது? இந்த ஜட உடல் எடுத்துருக்க கூடாது. நான் ஜட உடல் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கே பிரச்சனைன்னு கேட்டா அதுக்கு பதில் இதுதான், நீ ஏன் ஜட உடல் எடுத்துக்கிட்ட இல்லையா? நான் இந்த மெட்டீரியல் பாடி எடுக்காம இருந்தா எனக்கு ப்ராப்ளமே இல்லையே, நான் மெட்டீரியல் வேர்ட்ல வராம இருந்தா எனக்கு ப்ராப்ளமே இல்லையே, நான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல இருந்தா எனக்கு ப்ராப்ளமே இல்லையே, நான் கிருஷ்ணர் கூட இருந்தா எனக்கு ப்ராப்ளமே இல்லையே. அப்ப எப்போ நாம கிருஷ்ணரை விட்டு வந்தோமோ அப்ப இருந்தே ப்ராப்ளம், அப்ப இருந்தே கிருஷ்ணரை மறந்தாலே ப்ராப்ளம் தான், பிரச்சனை தான். அதனாலதான் பிரபுபாத் சொன்னாரு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்வது. இன்னைக்கு உலக நாடுகள் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரே தீர்வு தான், காட் கான்சியஸ் ஆர் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். கிருஷ்ண உணர்வுங்கிற தளத்துக்கு வராத வரைக்கும் இவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷனே கிடையாது, தீர்வே கிடையாது. அதனால இந்த கிருஷ்ணாவுடைய லீலைகள், அவரது செயல்கள்லாம் வந்து திவ்யமானது, அதை கேட்கணும், படிக்கணும். ஆனா மாயாவாதியோட பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவங்க கிருஷ்ணரையே ஒரு சாதாரண மனிதரா நினைக்கும். கிருஷ்ணா இந்த பூமியில வரும்போது அவர் நம்மள மாதிரி ஒரு உடம்பு எடுத்துக்கிறாரு. அதான் மாயாவாதி சொல்லும் போது சைத்தன்ய மகாபிரபு எச்சரிக்கிறார், மாயாவாதி பாஷி சொல்லை ஓய் சர்வநாஸ். மாயாவாதிட்டு இருந்து கேட்டா இருக்கிற பக்தியும் போயிடும், எல்லாம் சிதஞ்சு போயிடும். ஏன்னா மாயாவாதி கிருஷ்ண அபராதி. பிரம்மவாதி கூட ஏத்துக்கலாம், பகவத்கீதையில பிரம்மவாதி கிருஷ்ணர் ஏத்துக்கிறார். இப்போ ஒரு குழப்பம் வந்துடும், அது என்னது பிரம்மவாதி மாயாவாதி? ரெண்டு பேரும் கோல் ஒண்ணுதான், ஆனா பிரச்சனை இருக்கு. அங்க பிரம்மவாதி வந்து பிரம்மத்துல போய் இருக்குன்னு விரும்புறாரு. அதாவது இந்த உடலை விட்டு நான் கிருஷ்ணரோட ஒன்னாயிரணும், பிரம்மத்தோடு ஒன்றாயிரும். கிருஷ்ணர் அந்த கடவுள் ஒரு பிரம்மம், அந்த பிரம்மத்துல போய் ஒன்றானுங்கிறத பிரம்மவாதம். பிரம்மவாதின்னு சொன்னா பிரம்மத்தோடு ஒன்றாகிறவர். அப்ப மாயாவாதி அதான் பண்றாரு. இந்த பிரம்மவாதி கூட ஏத்துக்கலாம். ஏன் பிரம்மவாதி ஏத்துக்கலாம்னா, பிரம்மவாதி கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு மட்டும்தான் சொல்றாரு. கடவுள் ஒரு ஒளி வடிவானவர், அவர் ஒரு பிரம்மம், நானும் பிரம்மம், நானும் அந்த பிரம்மம் ஒன்னாயிருவேன் அப்படிங்கிறது பிரம்மவாதியோட ஸ்டேட்மெண்ட். மாயாவாதி இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாரு, அந்த பிரம்மம் இந்த பூமியில வரும்போது நம்மள மாதிரி ஒரு உருவம் எடுத்துக்கிச்சு, அப்புறம் இங்க எல்லா செயலும் பண்ணிச்சு, அப்புறம் இந்த உடலை விட்டு திரும்பி அது பிரம்மம் ஆயிடுச்சு. அப்போ மாயாவாதி ஏன் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண அபராதின்னு சொல்றாரு? மாயாவாதி கிருஷ்ணனுடைய ரூபத்தை ஏற்றுக்கிறது இல்லை, கிருஷ்ணனுடைய உருவத்தை பௌதிகமானதுன்னு நினைக்கிறது. அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஸ்திரம் பரம்பாவ மஜானந்தோ மமபூத மகேஸ்வரம்.
முட்டாள்களும் அறிவியலிகளும் நான் இந்த பூமியில வரும்போது என்னை ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறேன். அதனால மாயாவாதி வந்து கிருஷ்ண அபராதி. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, எல்லா பக்தர்களும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்றாரு. ஹரிதாஸ் தாக்கூர், முராரி குப்தா, குலபட்ச ஸ்ரீதரா, எல்லா வைணவர்களையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்றாரு. அன்னைக்கு அந்த மகா பிரகாஷ் லீலை நடந்தது. மகா பிரகாஷ் லீலையில சைத்தன்ய மகாபிரபு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் பகவானுடைய அவதாரம், நான் தான் கிருஷ்ணன் காமிச்சேன். எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபு வந்து தன்னை மறைச்சின்றுவார். நான் வந்து பகவானுடைய பக்தன், அதாவது பகவானே பக்தனாக வந்து பக்தியோடைய மகிமையை சொல்லிக் கொடுக்கிறார். பகவானே பக்தனுடைய ரூபத்தை ஏத்துக்கிட்டார். பக்த ரூபம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூபம். பகவானே ஒரு பக்தனுடைய உருவத்தை ஏத்துக்கிட்டாரு, பக்தனாக வந்துட்டார். அதனால சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி யாரா வந்து நீங்க கிருஷ்ணான்னு சொன்னா ஒரு காதை பொத்திட்டு விஷ்ணு 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 அப்படின்னு அங்கிருந்து ஓடிடுவார். ஆனா அப்படி சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, தன்னை யாரும் நகல் பண்ணிடக்கூடாது, அவர் முழுமுதற் கடவுள் தான், இது எல்லாருக்கும் தெரியும். ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, அப்புறம் வந்து சர்வம் பட்டாச்சாரியா, ராமானந்தராயர், எல்லாருக்கும் தெரியும். அத்வைதாச்சாரிய, எல்லாருக்கும் தெரியும் சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். ஆனா மகாபிரபு என்ன பண்ணார்னா, எங்கேயாவது தான் கடவுளுக்கு அமைச்சா நகல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால மகாபிரபுடைய நோக்கம் என்னன்னா, நான் பக்தனாவே வாழ்ந்து காமிக்கணும். ஏன்னா அது அதுக்காக வந்தது. ஏன்னா கலியுகத்துல வந்து கிருஷ்ணா டைரக்டா வர்றதில்லை. கிருஷ்ணா கலியுகத்தில் நேரடியா வர்றதில்லை. அவர் திரியுகி. நீங்க பத்ரிநாத்ல போனா திரியுகி நாராயண டெம்பிள் இருக்கு. பகவான் 3 யுகத்துல தான் நேரடியாக அவதாரம் பண்றாரு. சத்திய, திரேதா, துவாபரா. இந்த 3 யுகத்துல கிருஷ்ணா டைரக்டா நேரடியா அவதாரம் பண்றாரு. கலியுகத்துல கிருஷ்ணா தன்னை மறைச்சுன்றாரு. அவர் பகவான் தான், ஆனா பக்தன்கிற போர்வையில, பக்தன்கிற ரூபத்துல வந்துட்டாரு. கிருஷ்ணன் தன்னை மறைச்சுக்கிறார். ஆனா சைத்தன்ய மகாபிரபு சாதாரண மனிதரா நினைக்கிற முட்டாள். சைத்தன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள்னு சைத்தன்ய சரிதாமிர்தம், சைத்தன்ய பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு சகஸ்ரநாமம், சைத்தன்ய உபநிஷத்து, எவ்வளவு புராணங்கள்ல சொல்லியிருக்கு. அதெல்லாம் பிரபுபாதர் கோட் பண்ணியிருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அதனால சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, அவரு எல்லா பக்தருக்கும் ஆசீர்வாதம் பண்றாரு. முகுந்தாவுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேங்கிறார். முகுந்த தத்தா ஏன் முகுந்த தத்தாவுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கல? பக்தருக்குலாம் ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏன் மகாபிரபு முகுந்த தத்தாவுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேங்கிறாரு? அவர் வந்து ஒரு நாள் ஸ்ரீவாஸ் சோக்ரா வீட்டுல ஆல்டர்ல உட்காந்துருக்காரு. விஷ்ணுவோடைய பூஜை மண்டபத்துல உட்காந்துட்டு அன்னைக்கு மட்டும் நான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள்னு லீலை பண்ணார் சைத்தன்ய மகாபிரபு. அப்ப எல்லா பக்தர்களையும் கூப்பிட்டு, முராரி குப்தருக்கு வந்து ராமச்சந்திர பிரபுவா தரிசனம் கொடுத்தார். குலபட்ச ஸ்ரீதராவுக்கு ஷாமசுந்தர்னா தரிசனம் கொடுத்தார். இப்படி எல்லாருடைய விருப்பத்தையும் பகவான் பூர்த்தி பண்றாரு. முகுந்தாவை கூப்பிட மாட்டேங்கிறார். முகுந்தா காத்துக்கிட்டு இருக்காரு. மகாபிரபு எப்ப கூப்பிடுவாரு. மகாபிரபு கூப்பிடவே இல்லை. அவர் பக்தர்கிட்ட எல்லாம் கேட்கிறாங்க, ஏன் மகாபிரபு என்ன மட்டும் கூப்பிட மாட்டேங்கிறாரு? எல்லாரையும் கூப்பிடுறாரு, எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறாரு. அப்ப பக்தர்கள்லாம் போய் கேட்கிறாங்க, மகாபிரபு ஏன் நீங்க முகுந்தா கூப்பிடல? முகுந்தாவுக்கு நான் கருணை கொடுக்க மாட்டேன். முகுந்தாவுக்கு கருணையே கிடையாது. பக்தர்கள் எப்படி போய் அவர்கிட்ட சொல்றது? அவர் மகாபிரபுடைய கருணை கிடைக்குமான்னு காத்துட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் போய் சொன்னாங்க, மகாபிரபு உனக்கு தரிசனம் கொடுக்க முடியலன்னு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப முகுந்தா வந்து அழறார், என்னுடைய வாழ்க்கை அர்த்தமற்றது, மகாபிரபுடைய கருணை கிடைக்கலனா நான் தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான், நான் உயிர் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு அழறார். உடனே பக்தர்கள்லாம் ஓடி போய் சொல்றாங்க, மகாபிரபு முகுந்தா வந்து தற்கொலை பண்ணிக்க வேங்கிறாரு, நீங்க உங்க கருணையை கொடுக்கலன்னு சொன்னா முகுந்தா தற்கொலை பண்ணிக்குவாராம், தயவுசெய்து முகுந்தாவை காப்பாத்துங்க, முகுந்தா வந்து சூசைட் பண்ணிக்க போறாரு, அவர் காப்பாத்துங்க நீங்க. அப்போ மகாபிரபு சொன்னாரு, சரி ஓகே, நான் முகுந்தாவை கருணை கொடுப்பேன், ஆனா இப்ப இல்லை, இன்னும் 10 லட்சம் பிறவி ஆகும், இன்னொரு 10 லட்சம் பிறவிக்கு அப்புறம் நான் முகுந்தாவை கருணை கொடுக்குறேன். இப்ப முகுந்தா வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. 2வது முறை பக்தர்கள்லாம் போய் பேச போயிருக்காங்க மகாபிரபுட்ட. என்ன சொல்லுவாரோ மகாபிரபு, கருணை கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ? அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் கருணை இல்லைன்னு சொன்ன இந்த உடலை ஒட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு. இந்த பக்தர்கள்லாம் வந்து சொன்னாங்க, பார்த்த உடனே கேட்டார் முகுந்தா, மகாபிரபு என்ன சொன்னாரு, கருணை கொடுக்குறேன்ட்டாரா? மகாபிரபு கருணை இருக்குன்னு சொன்னாரு, இருக்குன்னு சொல்லிட்டாரா? இருக்கு, ஆனா என்ன ஆனா, இன்னும் நீ 10 லட்சம் பிறவி எடுக்கணுமான்னு.
முகுந்தா அப்படி வானத்துக்கு பூமி குதிக்கிறார். ஹரிபோல் ஹரிபோல், ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி, ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி. எனக்கு ஒண்ணு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மகாபிரபு கருணை எனக்கு கொடுக்குறேன்ட்டாரு, தரமாட்டேன்னு சொல்லல. அதுக்கு ஒரு பிறவி 2 பிறவி 10 லட்சம் பிறவி கூட எடுக்க நான் தயாரா இருக்கேன். எவ்வளவு பிறவி வேணாலும் நான் எடுக்க தயாரா இருக்கேன். மகாபுருடைய கருணை எனக்கு இருக்கு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை கேட்ட உடனே மகாபிரபு அவர் கூப்பிடுங்க, அவர் கூட்டிட்டு வாங்க முகுந்தாவை. முகுந்தாவை பாருங்க, பகவானுடைய கருணை ஒருத்தருக்கு இருக்கும்னா அவர் எவ்வளவு பிறவி வேணாலும் எடுக்கலாம். முகுந்தா சொல்றாரு, அது எவ்வளவு பிறவி எடுத்து நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மகாபுரு எனக்கு கருணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. மகாபுரு கூப்பிட்டாரு முகுந்தா. முகுந்தா போய் மகாபுருடைய தாமரை பாதங்களை சாஷ்டாகம் நமஸ்காரம் பண்ணார். மகாபுரு கேட்டாரு, நான் உனக்கு ஏன் கருணை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் தெரியுமா? ஏன்னா இந்த முகுந்தா என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் கொஞ்சம் மாயாவதி சங்கத்துக்கு போவார். பக்தர் சங்கத்துல இருந்தாரு, மாயாவதி சங்கத்துக்கு போனார். ஸோ மகாபுரு எச்சரிக்கிறாரு, மாயாவதி சங்கத்துக்கு போகவே கூடாது. ஏன்னா மாயாவாதி கிருஷ்ண அபராதி. மாயாவதி கிருஷ்ணருக்கு அபராதம் பண்றாரு. என்ன அபராதம் பண்றாரு? கிருஷ்ணருடைய உடலை பௌதிகமானதுன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணாவுடைய உடல் பௌதிகமானது இல்ல, அது சச்சிதானந்த விக்கிரகா. அதனாலதான் சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, மாயாவாதி பாய்ஷ சுன்லை வைசர்வனாஸ். மாயாவாதிட்டு இருந்து கேட்காதீங்க. பாருங்க, இந்த உலகத்துல நிறைய பிரம்மவாதிகள் மாயாவாதிகள் இருக்காங்க. அவங்க கிட்ட போனோம் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தியும் போயிடும். நிறைய பேர் தெரியாம மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இது தெரியாம, நான் அந்த ஆசிரமத்துக்கு போறேன், நான் இந்த இயக்கத்துக்கு போறேன், நான் அந்த சாமிஜியை ஃபாலோ பண்றேன், நான் இந்த சாமிஜியை ஃபாலோ பண்றேன். இவங்களோட வேலை என்னன்னா, நம்மளை கிறிஸ்டர்ட்டு ரொம்ப தூரம் தூக்கிட்டு போயிடும். நம்மள என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே நம்ம கிறிஸ்டர் விட்டு விலகி இருக்கோம், ஏற்கனவே நம்ம கிறிஸ்டரை மறந்துருக்கோம், இவங்ககிட்ட போனோம் ரொம்ப தூரம் தூக்கிட்டு போயிடுவாங்க. கிருஷ்ணரை விட்டு ரொம்ப தூரம் நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் இந்த மாயாவாதிகள் பிரம்மவாதிகள் இவங்க சங்கம்லாம் ஆபத்தான. ஒரு வகையில் நான் சொன்ன மாதிரி பிரம்மவாதி கூட ஏத்துக்கலாம். ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாரு, பிரம்மத்தை அடையிறதும் ஓகே தான், பிரம்மத்துல போய் இருக்கிறதும் ஓகே. ஏன்னா கிருஷ்ணர் தானே பிரம்மத்துக்கு ஆதாரம், பிரம்ம நோக்கி பிரதிஷ்டாகும். அப்ப கிருஷ்ணர் பிரம்மமாவும் உணரலாம், பிரம்மத்தை அடையலாம், ஆனா அது உயர்ந்தது இல்லைன்னு சொல்றாரு கிருஷ்ணன். ஏன்னா அர்ஜுனனுக்கு இந்த கேள்வி வந்தது. அர்ஜுனனுக்கு என்ன கேள்வி வந்ததுன்னா, 12ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துல கேட்கிறார், கிருஷ்ணா, உங்களை தோன்றா உருவில் வழிபடுவோர் பக்குவமானவரா, அல்லது உங்களை இந்த ரூபத்தில் வழிபடுவோர் பக்குவமானவரா? யார் பக்குவமானவர்? 2 ஆன்மீகவாதி இருக்காங்க. ஒருத்தர் இறைவனுடைய தோன்றா உருவில் அவர் அணுகிறவர், கடவுள் உருவமற்றவர், அவர் பிரம்மம், அவர் பரமாத்மா ரூபத்தில் நம்ம இதயத்தில் இருக்காரு, அப்படி உள்ளவங்க இருக்காங்க. அவங்க சிறந்தவங்களா, இல்ல உங்களை உருவ வழிபாடு பண்றது பக்தர் சிறந்தவரா? இப்ப கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, 2 பாதிரியுமே என்ன அடையலாம். கடவுளை உருவம் இல்லாம அவர் எங்கும் வியாபிச்சிருக்கிறவரு அப்படின்னு கடவுளை அடைய முயற்சிக்கலாம், அவரை பிரம்மமா அடைய முயற்சிக்கலாம். ஆனா அந்த பாதை ரொம்ப கடினமானது. கிளேஷோ அதிகரஸ்தேஷாம் அவ்யக்தா சத்த சேதசாம் அவ்யக்தாகி கதிர் துக்கம். இந்த அவ்யக்த தன்மை, வியக்த அவ்யக்தா 2 இருக்கு. வியக்தம் அவ்யக்தம். அவ்யக்தா அப்படின்னா உருவமற்றவர், வியக்தம்னா உருவம். வியக்தத்துவம், வியக்தம் அப்படின்னு சொன்னா உருவம், அவ்யக்தம்னா உருவமற்றது. அப்போ கிருஷ்ணரை உருவமற்றவர் அணுகிறவங்க கூட அந்த உருவமற்ற பிரம்மத்துக்கு போகலாம், பிரம்மஜோதியில போய் இருக்கலாம். ஆனா அந்த பாதை ரொம்ப கடினமானது. அப்புறம் என்ன பிரச்சனை என்னன்னா, அந்த பிரம்மத்தை உணர்றவங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஏதாவது உறவு இருக்கா? யாராவது பிரம்மத்தை போய் காதல் பண்றேன்னு சொல்ல முடியுமா? ஓ பிரம்மமே நீ என் நண்பன்னு சொல்ல முடியுமா? ஓ பிரம்மமே நீ என் குழந்தைன்னு சொல்ல முடியுமா? ஓ பிரம்மமே நான் உன்னோட அப்பான்னு சொல்ல முடியுமா, அம்மான்னு சொல்ல முடியுமா? பிரம்மம் பிரம்மம் தான். அதை அந்த பிரம்மத்தை போய் என்னுடைய அப்பான்னு சொல்ல முடியாது, அம்மான்னு சொல்ல முடியாது, காதலன்னு சொல்ல முடியாது, நண்பன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த பிரம்மவாதிகளும் கிருஷ்ணருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஆனா மீண்டும் பிறவா நிலை அடையிறதுக்காக பிரம்மத்துல போய் இருக்கலாம், பிரம்மத்துல போய் இருக்கலாம், ரைட்? ஆனா அது ஒரு பக்தர் அடையக்கூடிய நிலை அல்ல. அந்த பிரம்ம ஆனந்தம், இந்த யோகிகள்லாம் என்ன பண்றாங்க, யோகிகள் ஞானிகள்லாம் இந்த ஜட உலகத்துல ஆனந்தமே இல்லை, இங்க துன்பம் தான் சொல்லி பிரம்மத்துலதான் ஆனந்தம் இருக்குன்னு சொல்லி இந்த பிரம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. தனி இடத்துல போய் மனதை புழங்களை கட்டுப்படுத்தி மனதை பிரம்மத்து மேல நிறுத்தி அந்த பிரம்ம சுகம், அந்த பிரம்ம ஆனந்தம் தான் நிரந்தரமானது, அதை அனுபவிக்க நினைக்கிறாங்க. ஆனா பக்தர்கள் கிடைக்கிற ஆனந்தம் இருக்கு இல்லையா,
கிருஷ்ணருக்கு சேவை பண்ணி கிருஷ்ணருடைய சேவகனாக பகவானுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய பக்தனுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கு இல்லையா, அது அந்த பக்தனுக்கு அந்த பக்தர் அடையக்கூடிய ஆனந்தம் பிரம்மாண்டத்தோடு ஒப்பிடும்போது பிரம்மாண்டத்து ஒரு டிராப், ஒரு சொட்டு தண்ணி தான். இப்ப எனக்கு நல்ல தாகம் இருக்கு, ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தா என் தாகம் போயிடுமா? போகவே போகாது இல்லையா? நல்ல தாகத்தோட வந்திருக்காரு, சுவாமி ஒரு சொட்டு தண்ணி குடிங்க போதும் அப்படின்னா, என்ன சுவாமி தண்ணி தானே கொடுங்களேன், ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போறேன். ஒரு சொட்டு தண்ணியில எப்படி தியாகம் தீரும்? அதனாலதான் பக்தியில கிடைக்கக்கூடிய ஆனந்தத்துக்கும் பிரம்மத்துல கிடைக்கக்கூடிய ஆனந்தத்துக்கும் மலை போல வித்தியாசம். விழுந்துருவாங்க. அதுவும் பாகவத்துல இருக்கு. என்னே அரவிந்தா கவிமுக்த மானினா தையஸ்து பாவா அவிசுத்த புத்தியா ஆரோக்கிய கிருச்சேனா பதம் பதந்தியதோ அனாததோ ஜூஷ்டாங்கிரி. இந்த ஸ்லோகம் பிரபுபாத் அடிக்கடி கோட் பண்ணுவார். இந்த ஸ்லோகத்தை பிரபுபாத் அடிக்கடி கிளாஸ்ல கோட் பண்ணுவார். இந்த ஸ்லோகம் பிரம்மா பிரார்த்தனை பண்றாரு பகவான்கிட்ட. என்னே அரவிந்தா விமுக்த மானி. விமுக்த மானி அப்படின்னு சொன்னா தன்னை பெரிய பண்டிதனா நினைச்சுக்கிறவங்க. நான் 4 வேதம் படிச்சிருக்கேன், நான் பிரம்மத்தை உணர்ந்துட்டேன், அந்த பிரம்மன்னா என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிறவங்க பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க. ஞானிகள், யோகிகள் இவங்கெல்லாம் பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்க புத்தி சுத்தமா இல்லை. யார் கிருஷ்ணனுடைய ரூபத்தை ஏற்றுக்கலையோ அவிசுத்த புத்தி. தட் நாலேஜ் இஸ் நாட் பியூர். அவங்க இன்டெலிஜென்ஸ் பியூரா இல்லை, சுத்தமா இல்லை, அவிசுத்த புத்தி. அவங்க புத்தி சுத்தமா இல்லை. பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க புத்தி சுத்தமா இல்லை. என்னை அரவிந்தா கவிமுக்த மானினா தையஸ்து பாவா அவிசுத்த புத்தியா. அப்படி அவங்க கிருஷ்ணனுடைய ரூபத்தை ஏற்றுக்காம அந்த பிரம்மன் தான் எல்லான்னு சொல்லி இந்த உடலை விட்டு அந்த பிரம்மத்துக்குள்ள போனாலும் ரொம்ப நாள் அவங்களால இருக்க முடியாது. ஒரு ஜீவாத்மானால இந்த உடலை விட்டதும் பிரம்மத்துல போய் ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? ஏன்னா ஜீவாத்மனுடைய நேச்சரை சர்வீஸ் பண்றதுதான். ஜீவரே சொரூபமாய் கிருஷ்ணரே நித்யதாஸ். ஒரு ஜீவாத்மானால சேவை பண்ணாம இருக்க முடியாது. நீங்க ஒரு ஆளை சொல்லுங்க, சேவை பண்ணாத ஒரு ஆள், சர்வீஸ் பண்ணாத ஒரு ஆள் சொல்லுங்க. ஒண்ணு புலன்களுக்கு சேவை பண்ணிட்டு இருப்பார், அவர் புலன்களுக்கு அவரே சேவை பண்ணுவார். இல்லாட்டி குடும்பத்தாருடைய புலன்களுக்கு சேவை பண்ணுவார், என் மனைவியை திருப்திப்படுத்தணும், குழந்தைகளை திருப்திப்படுத்தணும். இல்ல நாட்டு மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணுவார், இல்ல அரசியல் தலைவருக்கு ஏதாவது சேவை பண்ணுவார். சினிமா நடிகருக்கு இங்க சேவை பண்ற மனப்பான்மை இங்க தவிர்க்கவே முடியாது. இல்லாட்டி தேவதைக்கு சேவை பண்ணுவார், சொந்தக்காருக்கு சேவை பண்ணுவார், நண்பருக்கு சேவை பண்ணுவார். இப்போ ஒருத்தருக்கு எல்லாத்துலயும் ஏமாற்றம். என் சொந்தக்காரங்க என்னை ஏமாத்திட்டாங்க, என் நண்பன் என்னை ஏமாத்திட்டான், நான் எவ்வளவு சேவை பண்ணேன் அவங்களுக்கு, கடைசியில என்ன யார் இன்னைக்கு ஏமாத்த மாட்டாங்க, நாய் தான் ஏமாத்தாது, நன்றி உள்ளது, நாய்க்கு சேவை பண்ணிட்டு. ஏன் இன்னைக்கு நாய்க்கு பூனைக்கெல்லாம் சேவை பண்றாங்க? காரணம் அதுதான். மனுஷங்க என்னை ஏமாத்திடுறாங்க, மனுஷங்களை நம்பாதீங்க. நாய் நீங்க ஒரு பிஸ்கெட் போட்டீங்கன்னா அது நன்றியோடு இருக்கும், உங்களை மறக்காது. அதனாலதான் நாய் பின்னாடியே போவாங்க. காலையில வாக்கிங் போகும்போது நாய் கூட்டின்னு போவாங்க. ஆக்சுவலி இவங்க நாய் கூட்டிட்டு போகல, நாய் தான் இவங்களை கூட்டிட்டு போகுது. அது இந்த பக்கம் இழுத்தா இந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் இழுத்தா அந்த பக்கம் போகணும். அப்புறம் நாய் ஆய் போகும்போது கூட நிக்கணும், போ நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் இல்லையா? அப்போ டாக் சேவ் பண்றாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் சர்விங் காட் தே ஆர் சர்விங் டாக் அப்படின்னு. கடவுளுக்கு சேவை பண்றதை மறந்து போனதுனால இப்ப என்ன ஆச்சு பாருங்க. இந்த உலகத்துல உண்மையாலுமே சந்தோஷம் தான் ஏன் நாய்க்கு பூனைக்கெல்லாம் சேவை பண்ணணும்? நண்பர்களுக்கு சேவை பண்ணலாம், உறவினருக்கு சேவை பண்ணலாம், பெற்றோருக்கு சேவை பண்ணலாம். ஏன் இதெல்லாம் விட்டு நாய்க்கு பூனைக்கு சேவை பண்றாங்க? ஏன்னா அதிருப்தி. அவங்க எல்லாம் என்னை ஏமாத்திடுவாங்க, இந்த நாய் பூனை என்னை ஏமாத்தாது, என்னைய சுத்தி சுத்தி வரும். இதுதான் காரணம். சிலர் புறாவுக்கு வீட்டுல பேர்ட்ஸ் வச்சு பேர்ட்ஸ் சேவை பண்ணிட்டு இருப்பாங்க, சிலர் ஃபிஷ் டேங்க் வச்சு பிசிக்ஸ் சேவை பண்ணிட்டு இருப்பாங்க, மீனுக்கு வச்சு தீவனம் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா சேவை பண்ணும் மனப்பான்மை நாம் தவிர்க்க முடியாது. அதனால பிரபுபாத் சொன்னாரு, நிறைய சாமிஜிகளாம் இமாலயத்துக்கு போவாங்க, ரிஷிகேஷ், ஹரித்வார் எல்லாம் போய் ஆசிரமம் வச்சிருப்பாங்க, ஏதோ தியானம் பண்றேன் யோகா பண்றேன்னு போவாங்க. கொஞ்ச நாள் திரும்பி வந்துருவாங்க. ஊருக்குள்ள ஆசிரமம் வச்சுக்கிட்டு நாங்க மரம் நடுறோம், நாங்க மெடிக்கல் கேம்ப் போடுறோம், நாங்க இந்த சேவை, நாங்க அன்னதானம் பண்றோம். ஏன்? என்ன சேவை பண்ணாம இருக்க முடியாது. சேவை பண்ணாம யாராலும் இருக்க முடியாது. ஏன்னா சேவை பண்ணுவது ஜீவனுடைய இயற்கை. ஏன்னா சேவை பண்றதுக்கே பிறந்தவர் ஜீவாத்மா, பிறந்ததே சேவை பண்றதுக்கு தான். யாருக்கு? கிருஷ்ணருக்கு. அதை மறந்தது, அதுல இருந்து விலகினதுதான் எல்லா பிரச்சனையும் காரணம். இன்னைக்கு இந்த சுயநலம் எப்படி இருக்கு? சுயநலம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். முதல் சுயநலம் என்னன்னா, நான் ஏன் பொருளை திருப்திப்படுத்திக்கணும்,
எல்லாருக்கும் சுயநலம். கணவனுக்கு தன் புலனை திருப்திப்படுத்தணும், மனைவிக்கு அவ புலனை திருப்திப்படுத்திக்கணும், குழந்தைகளுக்கு அவங்க புலனை திருப்திப்படுத்தணும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சுயநலம் எப்படி இருக்குன்னா, நான் முதல்ல அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் இது என் குடும்பம், சுயநலம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்னுடைய சமுதாயம், சுயநலம் இன்னும் கொஞ்சம் விரிவடையுது. அதுக்கப்புறம் என்னுடைய இனம், சுயநலம் இன்னும் விரிவடையுது. அப்புறம் என்னுடைய நாடு, சுயநலம் இன்னும் விரிவடையுது. அப்புறம் எல்லாரும் அனுபவிக்கணும், சுயநலம் இன்னும் விரிவடையுது. கிருஷ்ணாவுடைய புலனை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம சுயநலத்துலதான் இருக்கு. கிருஷ்ணாவுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிற வரைக்கும், அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நம்ம சுயநலத்துலதான் இருக்கும். அந்த சுயநலம் பல பேர் வச்சுக்கலாம். நம்ம இல்லை நான் சமுதாயத்துக்கு சேவை பண்ணேன், இல்லை நான் நண்பர்களுக்கு சேவை பண்ணேன், இல்லை நான் விலங்குகளுக்கு சேவை பண்ணேன், இதெல்லாம் கூட சுயநலம் தான். ஆனா மக்களுக்கு தெரியல, நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணா எல்லாரும் திருப்தி அடைவாங்க. யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம். கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சா எல்லாரும் திருப்தி அடைவாங்க. கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணும்போது அந்த ஜீவாத்மா எல்லாரும் திருப்திப்படுத்திடுறாரு. ஏன்னா எல்லா ஜீவன்களையும் பராமரிப்பவர் பாதுகாப்பவர் கிருஷ்ணர் தான். ஸோ கிருஷ்ணா நினைச்சாருன்னா அவரால் எல்லா ஜீவன்களையும் பராமரிக்க முடியும், பாதுகாக்க முடியும். அதனால கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடும் போது அந்த பக்தர் எல்லோருக்கும் பிரியமா நண்பராயிட்டார். சுக்ருத். ஒரு கிருஷ்ண பக்தர் எல்லோருக்கும் பிரியமானவர். அதனால அவர் கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தும் போது எல்லா ஜீவன் மேலேயும் இறக்க உள்ளவர், கருணை உள்ளவராயிட்டார். அவர் எந்த ஜீவராசி வெறுக்கிறது இல்லை, யார் மேலேயும் பொறாமை கொள்றது இல்லை. ஏன்னா கிருஷ்ணா யாரையும் வெறுக்கிறது இல்லை, யார் மேலேயும் பொறாமை கொள்றது இல்லை. இதை ஏற்க மறுக்கிறோம், அதான் பிரச்சனை. இதை ஏற்க மறுக்கிறோம். ஆனால் மகாபிரபு சொன்னார், முகுந்தா நீ இனிமே மாயாவாதி சங்கத்துக்கு போகக்கூடாதுன்னு. இல்லை மகாபிரபு நான் போக மாட்டேன். ஆக்சுவலி முகுந்தா உண்மையில பகவானுடைய நெருக்கமான சகாக்கள் ஒருவர். ஆனா முகுந்தா மூலமா பகவான் நமக்கு எச்சரிக்கிறார். முகுந்தா எப்படி போவார் மகாபிரபு சங்கத்தை விட்டு? ஆனா இந்த லீலை மூலமா மகாபிரபு என்ன எச்சரிக்கிறார்னா, என்னுடைய நெருங்கிய சகாவா இருந்தாலும் மாயாவாதி சங்கத்துக்கு பண்ண ஏத்துக்க மாட்டேன். என்னுடைய நெருக்கமான சகாவா இருந்தாலும் மாயாவாதி சங்கத்துக்குள்ள போனா நான் அவரை நிராகரிச்சிருவேன், ஏத்துக்க மாட்டேன். ஒரு நாள் ரகுநாத பட்ட கோஸ்வாமி பிருந்தாவனத்திலிருந்து ஜெகநாதபுரி வரார் மகாபிரபு தரிசனம் பண்றதுக்காக. அப்போ அந்த பிருந்தாவனத்துல ராமதாஸ்னு ஒருத்தர் இருந்தார். ராமதாஸ் அவர் கேள்விப்பட்டாரு, ரகுநாத பட்டா பிருந்தாவனத்திலிருந்து மாயாபுரம் பூரி போறாரு சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்றதுக்கு, அப்ப நானும் கூட போகலாம். அவர் சொல்றாரு, ராமதாஸ் போய் சொன்னாரு, ரகுநாத பட்டரே நீங்க பூரி போகும்போது என்னையும் அழைச்சிட்டு போங்க, நானும் கூட வரேன், நான் உங்களுக்கு சேவை பண்றேன், உங்களுடைய லக்கேஜ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு ஒரு சேவை கொடுங்க. அப்போ ரகுநாத் சொன்னார், இல்ல நான் எப்படி உங்க சேவையை ஏத்துக்கிறது, ஏன்னா நீங்க பெரிய பண்டிதர். ராமதாஸ் ஒரு பெரிய பிராமண குலத்துல பிறந்த பெரிய பண்டிதர், ராமாயணம் கரைச்சி குடிச்சிருக்காரு, ராமாயணத்தை அப்படி அழகா பேசுவார். நீங்க எவ்வளவு உயர்ந்தவர், நான் எப்படி உங்க சேவையை ஏத்துக்க முடியும்? அது முடியாது. இல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அட்லீஸ்ட் என்ன கூட கூட்டிட்டாவது போங்க. சரி, இவர் தொடர்ந்து கேட்டு இருக்கிறதுனால ரகுநாத பட்டா சொன்னார், ஓகே நான் பூரி போகும்போது உங்களை அழைச்சிட்டு போறேன். சரி, 2 பேர் போறாங்க. பிருந்தாவன்ல இருந்து பூரிக்கு நடந்து போறாங்க. போற வழியில பூரா இந்த ராமதாஸ் ராமாயணம் பேசிக்கிட்டே இருக்கு, ஃபுல் ராமாயணம் சொல்றாரு. அப்புறம் 2 பேர் என்ன பண்ணாங்க, பூரி போய் சேர்ந்துட்டாங்க. பூரி போய் சேர்ந்த உடனே ரகுநாத பட்டா ஓடி போய் சைத்தன்ய மகாபிரபு தாமரை பாதங்கள் எழுதி நமஸ்கரிக்கிறார். ரகுநாத பட்டாவை சைத்தன்ய மகாபிரபு தோளோடு எடுத்து கட்டி தழுவிக்கிட்டார். ரகுநாத பட்டா கண்ணீராலேயே மகாபுடைய தாமரை பாதங்கள் அபிஷேகம் பண்ணார். ரகுநாத பட்டாவுக்கு என்னன்னா, அவர் சின்ன குழந்தையில மகாபிரபு பார்த்தது. அவர் மகாபிரபு காசி வந்திருந்தார். மகாபிரபு காசி வந்தப்போ அப்ப ரகுநாத பட்டாவுக்கு 6 வயசு குழந்தை, 6 வயசு 7 வயசு தான் இருக்கும். அப்போ ரகுநாத பட்டா மகாபிரபுக்கு சேவை பண்ணாரு. ரகுநாத பட்டாவோட அப்பா தப்பான் மிஸ்ரான்னு ஒரு பெரிய பண்டிதர், பிராமணர். தப்பான் மிஸ்ரா மகாபிரபு கிழக்கு வங்காளம், அவர் கிழக்கு வங்காளத்துல இருந்தார், ஈஸ்ட் பெங்கால், இப்ப பெங்களாதேஷ் இருக்கு இல்லையா, அந்த ஈஸ்ட் பெங்கால்ல தான் தப்பான் மிஸ்ரா இருந்தார். தப்பான் மிஸ்ராவுக்கு ரொம்ப நாளா அவருக்கு ஒரு குரு வேணும்னு தேடிட்டு இருக்காரு, ஆன்மீகத்துல முன்னேற்றம் குரு தேடிட்டு இருக்காரு. அப்போ அவர் கனவுல ஒரு பிராமணர் சொல்றாரு, இன்னும் 2 நாள்ல நவதீபத்துக்கு நிமாய் பண்டிதர் வருவார், நீங்க நிமாய் பண்டிதர் போய் சரணாகதி பண்ணுங்க, அவர் உங்களுக்கு குருவா இருப்பாரு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்தனம் ஸ்டார்ட் பண்ணல.
அவர் நிமாய் பண்டிதராக இருக்கார் சைத்தன்ய மகாபிரபு. அவர் வந்து சமஸ்கிருதம் இலக்கணம் சொல்லி கொடுக்கறதுக்காக ஈஸ்ட் பெங்கால் போயிருக்கார். அப்போ இந்த தப்பான் மிஸ்ரா ஓடி போய் நிமாய் பண்டிதரை சந்திச்சு அவருக்கு வந்து அவர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார். நிமாய் பண்டிதருடைய தாமரை பாதங்கள் விழுந்து பிரார்த்திக்கிறார். அப்போ மகாபிரபு சொல்றாரு, தப்பான் மிஸ்ரா, நான் இன்னைக்கு கொஞ்ச நாள்ல சகீர்த்த நிலையை தொடங்குவேன், அதுக்கப்புறம் நான் சன்னியாசம் எடுத்துக்குவேன், நான் சன்னியாசம் எடுத்துட்டு காசிக்கு வருவேன், அப்போ நான் வீட்டில் தங்கி பிரசாதம் சாப்பிடுவேன், நீ காசிக்கு போங்கிற, இங்கிருந்து காசிக்கு போ, நீ வந்து ஹரிநாமத்தை சொல்லிட்டே இரு. மகாபிரபு வந்து சகீர்த்தன லீலை தொடங்குறதுக்கு முன்னாடியே தப்பான் மிஸ்ராவுக்கு நாம தீட்சை கொடுத்து அவர் அமைச்சிட்டாரு. நீ வந்து நான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டே இரு, நீ காசியில போயிருந்து. அப்போ ரகுநாத பட்டா சின்ன குழந்தை, அவர் மகாபிரபுக்கு சேவை பண்ணாங்க. மகாபிரபு சொன்னா, ரகுநாத பட்டா நீ கல்யாணம் பண்ணிடாது, நீ பிரம்மச்சாரியாரு, உன் அப்பா அம்மா காலம் வரைக்கும் அவங்களுக்கு சேவை பண்ணிட்டு அவங்க உடலை விட்டது நீ விருந்தாவனம் போயிடுங்க. இது வந்து 6 வயசுல ரகுநாதர் வந்து மகாபிரபு சந்திச்சது. இப்போ ரகுநாத பட்டா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வராரு பூரி சைத்தன்ய மகாபிரபு பாக்குறது. அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, மகாபிரபு ஞாபகம் வச்சிருப்பாரா, 6 வயசுல பார்த்தது சின்ன குழந்தையில, அவர் என்ன ஞாபகம் வச்சிருப்பாரா? ஏன்னா மகாபிரபு முழுமுதற் கடவுள், அவருக்கு எவ்வளோ சேவகர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் அன்பு செய்யறாங்க, அவர் எவ்வளோ லீலைகளை பண்ணிட்டு இருக்காரு, அதுக்குள்ள என்ன ஞாபகம் வச்சிருக்க முடியுமா? நான் ஒரு சாதாரண ஜீவாத்மா தானே அப்படின்னு நினைச்சுட்டு ரகுநாத பட்டருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, மகாபிரபு என்ன ஞாபகம் இருக்குமான்னு. ரகுநாத பட்டரை பார்த்தோன்னே மகாபிரபு தோளோடு எடுத்து கட்டி தழுவிட்டு சொல்றாரு, ரகுநாத பட்டா நல்லா இருக்கியா நீ? அவருக்கு ஆச்சரியம், என்ன இன்னும் மறக்கவே இல்லையே மகாபிரபு. இப்படி ரகுநாத பட்டாட்ட அன்பு பண்ணிட்டு இருக்காரு. ராம்தாஸை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு மகாபிரபு. அவர் கூப்பிடவே இல்லை, அவர் அங்க தூரமா நின்றுட்டு இருக்காரு. அவரை உதாசீனப்படுத்தினார் மகாபிரபு, அவரை இன்வைட் பண்ணவே இல்லை. ஏன்? ராமதாஸ் வழிநடுக ராமாயணம் பேசிட்டு வந்தாரு, ஏன் ராமதாஸ் மகாபிரபு புறக்கணிக்கிறாரு? ஏன்னா ராமதாஸ் ராமாயணம் பேசினாலும் ராமர் ஒரு சாதாரண மனிதரா நினைக்கிறார். ராமர் வந்து முழுமுதற் கடவுள் இல்லை, அவர் நம்மள மாதிரி ஒரு மனிதர் தான். இது பெரும் அபராதம். அதனால மகாபிரபு ஒரு கருணை கொடுக்கவே இல்லை. நீ என்ன இப்ப ராமாயணம் பேசி உனக்கு என்ன புரிஞ்சுது? என்ன ராமரை நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்ட? அதனால இந்த மாயாவாதிகள் ரொம்ப ஆபத்தானவங்க, மகாபிரபு கிட்ட சேர்த்துக்க மாட்டார். ஆனாலும் சைத்தன்ய மகாபிரபு மாயாவாதிகளும் கருணை கொடுத்திருக்காரு. பிரகாசானந்த சரஸ்வதி, சர்வம் பட்டாச்சாரியா. அதனால மகாபிரபுடைய கருணை இல்லைன்னா மாயாவாதிகள் கூட டிவோட்டி ஆக முடியாது. பக்தர் ஆகணும்னு சொன்னா, ஒரு மாயாவாதி பக்தன் ஆகணும்னு சொன்னா ஒன்னு ஒரு தூய பக்தருடைய கருணையை நம்பி இருக்கணும், இல்லாட்டி பகவானுடைய கருணையை நம்பி இருக்கணும், இல்லாட்டி அவங்களுக்கு பக்தி தொண்டுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதனால இந்த ராமதாஸ வந்து ராமரை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொள்ளாதனால மகாபிரபு அவரை புறக்கணிச்சார். அதே சமயம் ரகுநாத பட்டா ரொம்ப எளிமையான பணிவான பக்தர், அவரை தோளோடு சேர்த்து தழுவிக்கிட்டார். அதனால மாயாவாதிகள் வந்து கிட்ட வர முடியாது மகாபிரபு. அன்லஸ் மகாபிரபு கருணை காமித்தால் அல்லாது மாயாவாதிகளுக்கு கிருஷ்ணாவுடைய நாம ரூப குணாதிசயங்களை புரிஞ்சுக்க முடியாது. ஒருத்தர் எப்படி வேணாலும் சாஸ்திரம் பேசலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் இந்தியாவில் நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்தா பகவான் லீலைகளை பற்றி பேசுவாங்க, கிருஷ்ண லீலையை பேசுவாங்க, ராமலீலையை பேசுவாங்க, ராமாயணம் பேசுவாங்க, மகாபாரதம் பேசுவாங்க, சைத்தன்ய சரிதாமிரதம் பேசுவாங்க. ஆனால் அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு அந்த சம்பிரதாயத்தில் வரலன்னு சொன்னால் அவங்க மனதில் உள்ளதை பேசுவாங்க, கற்பனை பண்ணி பேசுவாங்க. சம்டைம் இதெல்லாம் பேசிட்டு கடவுளை பிரம்மன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருந்து கேட்டால் ஒன்றும் புரியாது, மனசுக்குள்ளேயே போகாது. ஹரிகதா அமிர்தம், ஆனால் மனசுக்குள்ளே போகாது. அதனால தான் சனாதன் கோசாமி சொல்றாரு, யார்கிட்ட இருந்து கேட்கணும்னு சொல்றாரு. அவைஷ்ணவோ முகதீக்னா பூத ஹரிகதாமிர்தம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவியம். பக்தர் அல்லாதவன்ட்டு இருந்து ஹரிகதை கேட்காதீங்க. ஏன்? ஹரிகதை அமிர்தம் தானே. யார் சொன்ன என்ன? ஹரிகதை அமிர்தம், சைத்தன்ய சரித்தாமிர்தம். இது யார்கிட்ட கேட்டா என்ன? கேட்காதீங்கோ, நோ, கேட்கக்கூடாது. அவைஷ்ணவா, பக்தர் அல்லாதவங்க. வைஷ்ணவான பக்தன், அவைஷ்ணவான பக்தர் அல்லாதவங்க. அவைஷ்ணவோ முகதீக்னா பூத கதி ஹதா கிரதாமிர்தம் ஸ்ரவண நைவ கர்த்தவியம். கேட்கவே கேட்காதீங்க. ஏன் கேட்கக்கூடாது? அதுவும் அவங்களுக்கு ஹரிகதை தானே சொல்றாங்க. சில பக்தர் வந்து கேட்பாங்க, பிரபு ஏன் அந்த சாமிஜி சொல்றது கேட்கக்கூடாது? அவரும் கிருஷ்ண கதை தானே சொல்றாரு, அவரும் மகாபாரதம் தானே பேசுறாரு, அவரும் ராமாயணம் தானே பேசுறாரு. நோ, சனாதன் கோசாமி எச்சரிக்கிறாரு, இல்ல கூடாது. ஏன்னா சர்ப்ப உச்சிஷ்ட யதா பயா,
ஒரு பால் வந்து நமக்கு அமிர்தம் தான். இப்ப ராதா கன்யா கிருஷ்ண கன்யாவுக்கு நல்ல பால் சுட சுட பால்ல நல்ல பாலை சுட பண்ணி காய்ச்சி அதுல வந்து கொஞ்சம் முந்திரி, அப்புறம் திராட்சை, அப்புறம் வந்து பாதாம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தேனெல்லாம் விட்டு இதெல்லாம் பண்ண அது அமிர்தம். அதை வந்து வெளியில வச்சதுக்கு ஒரு பாம்பு வந்து தொட்டுருச்சு. அப்ப அது அமிர்தமா இருந்தாலும் விஷமாயிடும், அதை குடிச்சா செத்து போயிடும் இல்லையா? அந்த மாதிரி பக்தர் அல்லாதவங்க என்னதான் அரிக்கதை சொன்னாலும் அது இதயத்துக்குள்ள போய் வேலை செய்யாது. அவங்க ரொம்ப அழகா வர்ணிக்கலாம், வார்த்தை ஜாலம் பண்ணலாம், ஆனா அது இதயத்துக்குள்ள போகாது. அதே சமயம் பக்தர்கிட்ட இருந்து கேட்கும் போது அது இதயத்துக்குள்ள போய் வேலை செய்யும். ஏன்னா அந்த புத்தக பாகவதத்தை பயிற்சி பண்ற பக்தர் பாகவதர். பக்தர் பாகவதத்திலிருந்து கேட்கும் போது நமக்கு புரியும் புஸ்தக பாகவதம் என்னன்னு, இல்லைன்னா புரியாது. அதனால பக்தர் அல்லாதவற்றிருந்து ஒரு நாளும் கேட்கக்கூடாது. அது அந்த பால் வந்து பாம்பு தின்ற மாதிரி விஷமாயிடும். அதனால இங்க இந்த மாயாவாதிகள் என்ன நினைக்கிறாங்க, பகவானுடைய ரூபத்தை வந்து பௌதிகமானதுன்னு நினைக்கிறாங்க. அது பெரிய அபராதம். கிருஷ்ண அபராதி, மாயாவாதி கிருஷ்ண அபராதி. அப்புறம் மாயாவாதி என்ன நினைக்கிறாரு, தன்னையே கடவுளா நினைச்சுக்கிறாரு. ஒரு பிரம்மவாதியாவது பிரம்மத்துக்குள்ள போய் ஒன்றாகும்னு நினைக்கிறாரு. ஆனா மாயாவாதி என்ன நினைக்கிறாரு, தன்னையே கடவுளா நினைக்கிறாரு. தண்டகரண மாத்திரேன நர நாராயணோ பவே. மாயாவாதிகள் சன்னியாசம் எடுத்துக்கிட்டா அவன் நாராயணர். இவர் சன்னியாசி ஆயிட்டாரு, இவர் நாராயணர். அவர் யாரை பார்த்தாலும் ஓம் நமோ நாராயணன் சொல்லுவார். நீயும் நாராயணன், நானும் நாராயணன், எல்லாரும் நாராயணன். இது வந்து கிருஷ்ணாவுக்கு பண்ற அபராதம். ஜீவாத்மா ஒரு நாளும் பகவான் ஆக முடியாது, பரமாத்மா ஆக முடியாது. ஜீவாத்மா அவருடைய நேச்சர் வந்து ஜீவனுடைய சொரூபம் பகவானுக்கு சேவை பண்றதா. கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றதா ஒரே ஒரு டியூட்டி. ஜீவாத்மனுடைய ஒரே கடமை, ஒரே தொழில் என்னன்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்றதா. அதனால இந்த ரிஷபதருடைய ஆக்டிவிட்டிஸ், ரிஷபதருடைய செயல்களை வந்து சாதாரண மனிதனால புரிஞ்சுக்க முடியாது. அது என்னடா அவரே மலை ஜலம் கழிச்சுட்டு அங்கேயே படுத்திருக்காரு, அந்த மலை ஜலத்தையே மேல தடவி இருக்காரு. இது யாரால புரிஞ்சுக்க முடியும், பக்தர்களால தான் புரிஞ்சுக்க முடியும். ரிஷபதேவர் இந்த ஜட உலகத்துக்கு அப்பாற்பட்டவர். பகவான் வந்து இந்த பூமியில வந்தாலும் இறங்கி வந்தாலும் அவர் பல்வேறு லீலைகள் செய்தாலும் செயல் பண்ணாலும் அது முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. அவர் இந்த ஜட உலகத்துக்கு அப்பாற்பட்டவர். அவர் இந்த ஜட உலகத்தை சார்ந்தவரே அல்ல. கிருஷ்ணா இந்த ஜட உலகத்தை படைச்சாலும், கிருஷ்ணா இந்த ஜட உலகத்துக்குள்ள வந்தாலும் அவர் இந்த ஜடைக்கு முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கு. வித்ய கர்த்தாரம் அபிமாம் சதுர்வர்ண மயா சிஷ்டம் குண கர்ம விபாகச தஸ்ய கர்த்தார் அபிமாம் வித்ய அகர்த்தாரம் அபியம். இந்த 4 வர்ணங்களும் ஆசிரமங்களும் கிருஷ்ணர் தான் படைக்கிறார். 4 வர்ணம், பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா. இந்த 4 வர்ணம் கிருஷ்ணர் தான் படைக்கிறாரு. எதன் அடிப்படையில, குண கர்ம விபாகசம், குணத்தின் அடிப்படையிலும் தொழில் அடிப்படையிலும். அப்படி இந்த 4 வர்ணங்களை கிருஷ்ணர் படைச்சிருந்தாலும், அது குணத்தின் அடிப்படையில படைச்சிருந்தாலும், தொழிலின் அடிப்படையில படைச்சிருந்தாலும், கிருஷ்ணர் அதுக்கு காரணமா இருந்தாலும் அதற்கு அவர் அப்பாற்பட்டவர். அதனால கிருஷ்ணா ஒரு பிராமண குலத்துல இருந்து வந்தா அவர் பிராமணர் கிடையாது. இப்போ கிருஷ்ணா வந்து ஒரு சத்திரிய குலத்துல தோன்றினாரு, அதனால ஒரு சத்திரியர் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்டா அதனால ஒரு சன்னியாசி கிடையாது. அதனால பகவான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் ஒரு மனித குலத்துல பிறந்ததுனால ராமர் ஒரு சாதாரண மனிதர் ஆயிட முடியாது. அவர் எதுக்காக வராரு, மனித குலத்துல மனிதனுக்கு ஒரு உதாரணமா வாழ்ந்து காப்பிக்கிறார். ஆனா அவர் பரம புருஷோத்தமனால முழு முதற் கடவுள். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு லீலைகளை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பக்தரை மாதிரி நடந்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவர் பக்தன்கிற அந்த ரூபத்தை ஏத்துக்கிட்டார். ராமரை பார்த்தா ஒரு சாதாரண மனிதனா நடந்துக்கிற மாதிரி இருக்கும். அவர் அந்த மனிதகுல தர்மத்துக்கு முன் உதாரணமா இருக்கிறதுக்காக அந்த கதாபாத்திரத்தை ஏத்துக்கிட்டார், அந்த ரூபத்தை ஏத்துக்கிட்டார். கேசவதீதா ராம சரீரா, கேசவதீதா கூர்ம சரீரா, கேசவதீதா சூக்கர ரூபா. பகவான் கேசவன் தான் மத்ஸ்ய அவதாரம் எடுக்கிறார், கூர்ம அவதாரம் எடுக்கிறார், வாமன ரூபரா வரார், பரசுராமரா வரார். அப்ப எதுக்காக, அந்த இடத்துல அந்த தர்மத்தை சொல்றதுக்காக, பக்தியை சொல்லி கொடுக்கறதுக்காக, பக்தியை ஸ்தாபனம் பண்றதுக்காக. அதனால பகவான் என்ன ரூபத்துல வந்தாலும், அவர் ஒரு காட்டு பன்றியோட வடிவில் வந்தாலும் சரி, அவர் ஒரு மீனினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர் வந்து பாதி சிங்கம் பாதி மனித ரூபத்துல வந்தாலும் சரி, அவர் மொத்தமா மனித ரூபத்துல வந்தாலும் சரி, அவர் முழுமுதற் கடவுள். அந்த ரூபம் நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது.
அந்த ரூபம் களங்கமற்றது. பௌதிக களங்கம்ங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. பகவானுடைய உடல்ல பௌதிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணா, அவரது நாமம், அவரது ரூபம், இதெல்லாம் பிரிக்க முடியாது. இப்போ என் ஆத்மாவை இந்த உடம்புல இருந்து பிரிச்சிடலாம். என் ஆத்மாவை, நம்ம ஆத்மாவை இந்த உடம்புல இருந்து பிரிச்சிடலாம். ஆனா கிருஷ்ணனுடைய ஆன்மா உடலும் வேற வேற இல்லை. கிருஷ்ணனுடைய ஆன்மா உடலும் வேற வேற இல்லை. கிருஷ்ணனுடைய நாமமும் கிருஷ்ணரும் வேற வேற இல்லை. இதை எதுவுமே பிரிக்க முடியாது. அபின்னத்வா நாம நாமினோ. பின்னாமின் பிரிக்கிறது, கட் பண்ணிடலாம். அபின்னான பிரிக்க முடியாது. கிருஷ்ணனுடைய பெயர், அவரது புகழ், அவரது லீலைகள், அவரது ரூபம், இதெல்லாம் நித்தியமானது, ஆன்மீகமானது. இது எதுவுமே பிரிக்க முடியாது, பிரிச்செடுக்க முடியாது. இப்ப என் உடலை தனியா ஆன்மாவை தனியா பிரிச்சிடலாம் இல்லையா? ஸோ அதனாலதான் இங்க ரிஷபதேவருடைய உடலை பார்க்கிறோம். அவர் உடல் ஆன்மீகமானது, அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். அதனால நம்முடைய சரீரத்தோட பகவானுடைய சரீரத்தை கம்பேர் பண்ண முடியாது. நம்ம உடலோட பகவான், அதாவது என்னுடைய செயலையோ என்னுடைய பிறப்பு, என் செயல், இதோட கிருஷ்ணனுடைய பிறப்பையும் செயலையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அப்படி ஒருத்தர் ஒப்பிட்டு பார்த்தால் அவன் முட்டாள். அவர் முட்டாள் இல்லை, அவன் நரகத்துக்கே போவான். அட்சய ஷீலா விஷ்ணு குருசு நரமதி வைஷ்ணவேரே ஜாதி புத்தி. ஒரு வைஷ்ணவர் இந்த குடும்பத்துல பிறந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறது. குருவை சாதாரண மனிதனான, குருவை சாதாரண மனுஷனா நினைச்சாலே நரகத்துக்கு போவோம். அப்புறம் கிருஷ்ணரை பத்தி சொல்ல என்ன? கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை கல்லுன்னு நினைக்கிறதெல்லாம் அவன் நரகத்துக்கே போவான். அதனால நம்ம இங்க எப்படி பார்க்கிறோம், ரிஷபதேவர் அவர் முழு முதற் கடவுள். அவர் பகவானுடைய அவதாரமா இருந்ததுனால அவர் இந்த முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்காரு. அவருடைய உடல் ஆன்மீகமானதா இருக்கு. அதனாலதான் அவர் மலம் கழிச்சது நறுமணம் கமிழ்ந்தது, அது துர்நாற்றம் வீசல. ரைட்? பொருள் சொல்றாரு, கவுடங் இஸ் ஆல்சோ ஆஸ்பீஷியஸ். பசுவோடைய சாணம், பசுவோடைய சாணம் பாருங்க துர்நாற்றம் அடிக்காது. மாறாக அதுல நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. அந்த பசுவோடைய சாணத்தை நம்ம யாகத்துக்கு பயன்படுத்துறோம். ஆக்சுவலி பிரபுபாத் என்ன சொல்லுவாரு, மலம்ங்கிற விஷயத்த மலம் கழிக்கிறவங்க குளிக்கணும். உடனே மலம் கழிச்சா குளிக்கணும், மலத்தை தொட்டா குளிக்கணும். ஆனா பசுவோடைய சாணத்தை கையில் எடுத்து பூஜைக்கு பயன்படுத்துறோம், வீட்டுல மொழுகிறோம், யாகத்துக்கு பயன்படுத்துறோம். அப்படின்னா பியூர். கவ் இஸ் ஆல்வேஸ் பியூர். பசு பரிசுத்தமானது. அதனால பசுவோடைய பொருட்கள் எல்லாமே பரிசுத்தமானது. பால், கோமியம், சாணம் எல்லாம் நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியது. அதனால பிரபுபாத் சொல்றாரு, பசு கோமாதாவுடைய சாணம், அது நிறைய பொருட்கள் தயாரிக்கிறாங்க அதுலேருந்து, இன்னைக்கு சாணத்திலிருந்து இயற்கையா. அப்ப அது எவ்வளவு பியூரா தூய்மையா இருக்கு. அதனால இங்க பாயிண்ட் இதுதான், பசுக்களும் சரி, பகவானும் சரி, பிராமணர்களும் சரி வழிபடப்பட வேண்டியவங்க, வைணவர்கள் வழிபடப்பட வேண்டியவங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே இதயத்துல பகவானை சுமந்துட்டு இருக்காங்க. பசுக்கள் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது. அதனால இதெல்லாம் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கான. ரிஷபதேவருடைய செயல்களை ஜட கண்ணோட்டத்துல பார்க்க முடியாது. ஒரு சாதாரண மனிதனுக்கு ரிஷபதேவருடைய செயல்களை புரிஞ்சிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், பக்தர்கிட்ட கேட்கணும், அப்பதான் புரிஞ்சிக்க முடியும். ரந்திராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.